உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி, அதாவது செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இப்ப நடக்கவிருக்கிறது. மேனத்திலிருந்து செவ்வாய் பகவான் பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. அங்க மேசத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி. இது எப்ப வர்றாங்க அப்படின்னா, மே மாசம் 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆரம்பிச்சு ஜூன் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் மேசத்துல அந்த செவ்வாய் பகவான் இருப்பார். கிட்டத்தட்ட 40 நாட்கள். அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது போக என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான். அப்ப 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுவது அப்படிங்கிறது அவ்வளவுக்கா சிறப்பில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா கன்னி ராசி புதன், மேசம் அப்படிங்கிறது செவ்வாய். இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் எகென்ஸ்ட் அவ்வளவுக்கா நல்லா இருப்பது இல்லை. அப்ப அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்றாங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி அப்படின்னா, இப்ப 8ஆம் இடம் என்பது என்ன? அவமானம், கடன் பிரச்சனைகள், கடனுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு ஊர் போறது, மனசுல பாத்தீங்கன்னா ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வருவதற்கு விடாது. ஆனா இப்போ அந்த தைரியம் தன்னம்பிக்கை வரும். எப்படி வரும்னா, உங்களுக்கு எது செஞ்சால் ஆகாதோ அந்த காரியத்து மேல இப்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். அது செஞ்சு நீங்க மாட்டிக்குவீங்க. அப்ப இந்த பிரச்சனைகள்ல நீங்க இப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா எப்படி சார் ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படின்னா, நீங்க இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே கடன் வாங்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. அது போக அடுத்தவங்களுடைய பேச்சுக்கு போக வேண்டாம். அடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கு நானாச்சு அப்படிங்கிற ஜாமீன், அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்க வேண்டாம். நீங்க வேலை செய்யறீங்க, வேலை செய்யற இடத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் 50 பேர் வேலை செய்யறீங்க வச்சுக்கோங்களேன். அங்கே உங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது எதிர்பாராத சூழ்நிலை வரும். அப்ப அந்த சமயத்தில் நீங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி உருவானாலும் அதை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல கன்னி ராசிக்காரங்கள் ஆகப்பட்டது குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, 7ஆம் இடத்துல இப்ப சனி இருக்கிறாங்க. இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்பத்துல அந்த சனி இவங்களுடைய ராசியவே பார்க்கறதுனாலையும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக மன திருப்தி, மன சங்கடங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. 10ஆவதுக்கு இந்த செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த செவ்வாயால பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிறது கணவர் சம்பந்தப்பட்ட கிரகம். அப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதுமே உங்களுடைய கணவரிடத்தில் கொஞ்சம் அன்பா போங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்க வேண்டாம். அப்ப இந்த 40 நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கோங்க கன்னிராசிக்காரர்கள். அதுபோக இந்த பீரியட்ல கன்னிராசியில யார் இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்களை மெதுவாக இயக்கவும். அவசரப்பட்டு ஓவர்டேக் பண்ணி இது மாதிரி போனீங்கன்னா ஏதாவது விபத்துகள் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விபத்துக்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா பொறுமை வேணும், விட்டு கொடுக்கறது வேணும். அதே சமயத்தில் இந்த சமயத்துல வண்டி ஓட்டி பழகிற லேடிஸ் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டி பழகுங்க.
அது காராக இருந்தாலும் சரி, டூ வீலராக இருந்தாலும் சரி. ஓட்டி பழகிட்டு நம்ம கொஞ்சம் ரோட்டு பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனாலுமே கொஞ்சம் ரொம்ப நிதானம் அவசியம். ரெண்டாவது, 40 நாளைக்கு அது மாதிரி ஒரு ஹேபிட்டே வேண்டாம். வண்டியை ஓட்டி பழகியிருந்தாலும் இப்போ ட்ரையல் பார்க்குறது எதுவுமே வேண்டாம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி ஆறாங்க. அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றாங்க. அந்த லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. அந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல பணம் வரும். அது கண்டிப்பா மிச்சமும் ஆகும். பணத்தை நம்ம சம்பாதிக்கலாம், அதை மிச்சமும் பண்ணலாம், கடனும் கட்டலாம். அப்போ அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யார் எல்லாமே கன்னிராசியில் பிறந்து மறு வாழ்க்கைக்கு காத்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 11ஆம் இடத்து குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு மறு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். மறு வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு கூட இந்த பீரியட் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுபோக மறு வாழ்க்கையை நம்ம செய்யலாம் அப்படின்னு அரகுர மனசா இருக்கிறவங்களுக்கும் மறு வாழ்க்கை அமையும். அது போக பார்த்தீங்கன்னா அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதே செவ்வாய் பகவானும் அதே 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 3ஆம் இடம் என்பது செவ்வாயுடைய வீடு. அப்போ குருவும் அங்கே பார்க்குறாங்க, செவ்வாயும் பார்க்குறாங்க. இதனால் என்ன நடக்குது? குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறது. இது ஒன்று போதுங்க. நீங்கள் நல்ல, அதாவது நீங்கள் எந்த விதமான கெட்டது உங்களுக்கு வந்தாலும், எந்த விதமான கெட்டதில் சிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருந்தாலும் இந்த பீரியடில் தப்பித்து கொள்வதற்கு இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அது 3ஆம் இடம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பான வழியில் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களை காப்பாற்றிடுவார். அதனால தப்பான வழியில் ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னு தப்பான வழியில் போறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் பெண்களுடைய தொடர்போ இல்லை பெண்களால் ஏதாவது கேவலப்படக்கூடிய சூழ்நிலைகளோ இந்த பீரியட்ல உருவாகும். அது மாதிரியான டைம் வரும். அப்போ அந்த குரு காப்பாற்றிடுவார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டிலிருந்து சம்பாதனை பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இன்னுமே ஒரு படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய யோகம் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சினாலையும் குரு பயிற்சினாலையும் செவ்வாயுடைய பார்வையினாலையும் அந்த குருவுடைய பார்வையினாலையும் உங்களுக்கு இருக்குது. அப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல சந்தோஷமாகவும் இருக்கணும், ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இது பலன் நல்லா இருக்கும். அதே வந்து ஜென்ம ஜாதகத்திலே கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. அதுபோக இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த முருக பகவானை எந்த எந்த இப்போ பழனியாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூராக இருந்தாலும் சரி, சாமிமலையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல முருகர் இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்கலாம். ஊருக்குள்ளேயே முருகர் கோயில் இருக்குது, அந்த முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமை நாளில், சஷ்டி நாளில், உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அந்த முருகருடைய கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த முருகருடைய கோயிலுக்கு போயிட்டு வந்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த விபூதி, அதாவது 3 செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போகிறீங்க, 3 செவ்வாய்க்கிழமையும் அந்த திருநீர் வாங்கிக்கோங்க. அது 3 செவ்வாய்க்கிழமையும் அந்த திருநீரை கலந்து அதில் ஒரு சிட்டிகை எடுத்து தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குளிச்சுக்கோங்க.
கண்டிப்பாக செவ்வாயால் வரக்கூடிய அந்த கஷ்ட காலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் 11ஆம் தேதி ஆரம்பித்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள். இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேஷத்தில் வந்து உட்கார்றாரு. அப்படி வரக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான யோகத்தை கொடுக்க போகிறார், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என மிதுன ராசிக்காரர்கள் ஏற்கனவே ரொம்பவே நொந்து போய் நலிந்து போய் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்ல நேரம் வராதா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஒத்த வரியில் சொல்கிறேன். மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அந்த 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுவது அப்படிங்கிறது யோகம். அப்போ லாபாதிபதி லாபத்தில் ஆட்சி. இதனால மிதுன ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் லாபத்தையே சந்திக்கல, நஷ்டத்தை தான் சந்திச்சோம். எங்க போனாலும் நஷ்டம், எதை செய்தாலும் நஷ்டம், யாரை போய் பார்த்தாலும் நஷ்டம், எதிலுமே ஒரு திருப்தி இல்லை. எங்களுக்கு வாழ்க்கையே என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கிறார். இது அருமையான ஒரு அற்புதமான யோகம். அப்ப இந்த பீரியட்ல இருந்து நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது தனது 4ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்குறாங்க. அந்த கடகத்துல செவ்வாய் நீச்சம். அப்ப நீச்சம் பெற்ற இடத்தை ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் பார்க்கிறாங்க. இதுவும் ஒரு அற்புதம். அதே கடகத்துல ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகி இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக அந்த குரு பகவானையும் பார்க்குறாங்க. இதனால என்ன ஆகுது? குரு சந்திர யோகம், சாரி குரு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிற யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கும் கிடைக்குது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்திகரமான மங்களகரமான யோகம். குரு உச்சம் அடைஞ்சு செவ்வாய் பார்த்து குருமங்கள யோகம் அப்படிங்கிறது 12 வருடத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கிடைக்குது. இந்த யோகத்தால் அது எத்தனாம் இடத்துல இருந்து? மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து. அப்போ வந்து அந்த 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொழில் செஞ்சோம் பணம் வரல, வியாபாரம் செஞ்சும் பணம் வரல, வேலைக்கு போய் சம்பாரிச்சோம் ஏதாவது ரூபத்தில் செலவு வந்துடுது, நம்ம நினைச்ச மாதிரியான வாழ்க்கை வாழ முடியல, 10 ரூபாய் கூட மிச்சமாக மாட்டேங்குது. மிச்சமாகாட்டியும் பரவாயில்ல, கடன் தலைக்கு மேலே போயிட்டே இருக்குது.
என்ன செய்யறதுன்னே புரியல. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அது செவ்வாய் பார்க்கறதுனால, அது லாபாதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனாலையும் இந்த தனஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அப்போ பணம் நீங்க கேட்ட இடத்துலையும் கிடைக்கும். ஒரு வியாபாரம் பண்ணினாலும் லாபம் அடைவீங்க. ஒரு வியாபாரம் பண்ணினாலும் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். அப்போ அந்த லாபம் அப்படிங்கிறது ஒரு மடங்கு இல்லை, பல மடங்காக இந்த நேரத்தில் மாறும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அதில் சம்பாதிக்கிறீங்க, அதில் சம்பாதிச்சு 10 ரூபா கூட மிச்சமாகலிங்கிறீங்க இல்லையா? இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போங்க. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசை கடன் கட்டுவீங்க, அந்த கஷ்டங்கள் தீரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மிச்சமாகலை அப்படிங்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு தான். மிதுன ராசிக்காரங்களே, நீங்கள் மனசை விட்டு சந்தோஷமாக திருப்தியாக நல்ல சிரித்து நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேர காலம்தான். அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறாரு. அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவானும் 8ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறாங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குருமங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அந்த விருச்சகம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். அப்போ அந்த 6ஆம் இடம் என்பது கடன். அப்போ அந்த கடன் பல மடங்கு கடன் இருந்தாலும் அந்த எல்லா கடனையுமே நீங்க கட்டிடுவீங்க. அந்த கடனை கட்டி உசப்பான ஒரு பெருமூச்சு விட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோஃபால உட்கார போறீங்க. இது நான் கடனை கட்டிட்டேன், நான் தப்பிச்சுட்டேன், இனிமேல் என் பசங்க, என் பொண்ணுங்க, என் மனைவி, எங்க அப்பா அம்மா, நான் எல்லாமே நல்ல வாழ்க்கை வாழ்வோம் அப்படிங்கிற திருப்தியும் ஒரு சந்தோஷமும் ஒரு மன நிறைவும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகிறது. அப்புறம் என்னங்க, ராஜாவாட்ட வாழலாங்க. கடன் இல்லைனாவே போதும், ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை வாழலாம். அது போக உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது லாபாதிபதி தனஸ்தானத்தையும் பார்க்கறாரா, லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரா. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாபம் அப்படிங்கிறது ஒரு வேலை செஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய லாபம், ஒரு பிஸ்னஸ் செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய லாபம். தனம் அப்படிங்கிறது 2ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த லாபத்தில் மிச்சமாகிறது, நம்ம எவ்வளோ மிச்சம் வைக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து சிறு சேமிப்பு அப்படிங்கிறது தொடங்கும். அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது சேவ் பண்ணுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பல கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணினாலும் அந்த பிஸ்னஸில் நஷ்டம், வேலையாட்கள் அமையல, என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டா, பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல, இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல வரும். காத்திருங்கள், கண்டிப்பாக நடக்கும். இது பெரிய பெரிய கடன் பட்டவங்க எல்லாமே அந்த கடன்ல இருந்து மீண்டு தப்பிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது. அது போக இப்போ இந்த பீரியட்ல தலைபோற கண்ணு இருக்கணும். உங்களுக்கு வந்து சதி பண்றவங்க, துரோகம் பண்றவங்க, உங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி. அப்ப அந்த எதிரிகளால பாதிக்கப்படக்கூடாது, துரோகத்தில் சிக்கக்கூடாது, யார் பேச்சையுமே நம்பி ஏமாந்து போகக்கூடாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். அந்த புதன் பகவான் ராசிநாதனாக இருந்தாலுமே உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி தான். ஆனால் வந்து நீங்கள் யார் பேச்சையுமே கேட்காமல் நீங்களாக பேசிட்டே இருப்பீங்க. அப்போ நம்ம எதிர்பார்ப்பு இனத்தவர் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறதுக்கு வர்றதில்லை. அதை கொஞ்சம் கேளுங்க.
இப்படி கேட்கும்போது உங்களுக்குமே சில விஷயங்கள் புரியும், சில முடிவு எடுப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களும் நடக்கும், குடும்ப சந்தோஷங்களும் நடக்கும். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இப்போ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போவாங்க, இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் நல்லா சேருவாங்க, ஒரு நல்ல மார்க் எடுத்து நீங்கள் நினைத்த காலேஜில் அவங்கள சேர்த்து விடலாம். இது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் இந்த பீரியடில் நடக்கிறதா இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருங்க. அதுபோக இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் பூமி வச்சுருக்கிறவங்க அவங்க வந்து விவசாயம் நல்லபடியாக பார்க்கலாம். விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நொடிஞ்சு போயிருந்தாலும் இந்த பீரியடில் விவசாயம் பண்ணுனா கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரலாம். அதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுபோக ஐடி ஃபீல்டு, உங்களுக்கு எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் தப்பிச்சுக்குவீங்க. தைரியமாக இருங்க. நேரிலே உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து டபுள் வெற்றி. இல்லை கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நேயர்களே, இந்த சமயத்தில் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் எதுனா, நீங்கள் வந்து இந்த அம்பாள் இருக்கிறாங்க இல்லையா, மாரியம்மன், எந்த அம்மனாக இருக்கட்டும், பெண் தெய்வம், அந்த அம்மனை நினச்சி வீட்டில் ஒரு வெற்றிலை வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா 9 குறுமிளகு வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு 3 நாள் வீட்டில் வச்சுருந்து 3ஆவது நாள் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு தண்ணியில், ஒரு ஆற்றுல, ஒரு குளத்துலையோ விட்டுட்டு வர்றது நல்ல விஷயம். இப்படி செஞ்சால் உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்போ நடக்குது அப்படின்னா, மே மாதம் 11ஆம் தேதி இந்த பெயர்ச்சி மீனத்திலிருந்து மேசத்துக்கு ஆரம்பிக்குது. ஜூன் மாதம் 20ஆம் தேதி இந்த பெயர்ச்சி முடிகிறது. அப்போ இந்த செவ்வாய் பகவான் மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. அப்போ மேசத்தில் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி. அப்போ ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய விளக்கம். அப்போ வந்து சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ 9ஆம் இடம்னா என்ன? பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்தில் பாக்யஸ்தானாதிபதியே ஆட்சி. சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு இப்பத்தான் ஒரு நல்ல நேரம் எட்டி பார்க்கிறது. ஏன் சொல்ற அப்படின்னா, இதற்கு முன்னாண்ட அஷ்டம சனியில் அகப்பட்டு இன்னைக்கு குழப்பத்தோடையும் எது செய்தாலும் திருப்தியா வரவில்லை. யாரை நம்பினாலும் நயவஞ்சகம், துரோகம். யாருக்கு நீங்க எந்த நல்லதை செய்தாலும் அதனால நல்ல பேர் இல்லை, நல்ல பலன் இல்லை. நீங்க எப்பவுமே இப்படி இருக்கிறவங்க தான். எந்த சூழ்நிலையிலையும் இப்படி போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு குழப்பம், மனவேதனை, மன இறுக்கம், நல்ல பதவியில இருந்தும் அதிகாரம் செலுத்த முடியல, ஒரு பதவிக்கு போட்டி போட்டிருந்தாலும் கண்டிப்பாக தோல்வி. இது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகளை பார்த்து எப்படா நம்மளுக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நீங்க இப்போ இருக்கிறீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு காரணமும் அதுதான். அந்த எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு இப்பத்தான் ஜாக்பாட்டான டைம். எப்படி சொல்ற அப்படின்னா, உங்களுடைய ராசியிலிருந்து எண்ணி பாருங்க. 9ஆம் இடம்
செவ்வாய் பகவானுடைய வீடு. அந்த 9ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவானே 9ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறாங்க 40 நாள். ஒரு மனுஷனுக்கு 4 நாள் நல்ல நேரம் வந்தாவே அந்த நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்கள் அவரை அணுகி நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைத்து அதன் மூலியமாக அப்படியே அவங்க லெவல் மாறிட்டே வரும். உங்களுக்கு 40 நாள் இந்த செவ்வாய் பகவானுடைய நேரம், உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியுடைய நேரம், பாக்யாதிபதியுடைய டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ இந்த பீரியட்ல சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும். அது போக நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சு, உங்ககிட்ட சோசியல் சர்வீஸ் ஜாஸ்தி இல்லைங்களா? அப்ப அந்த சோசியல் சர்வீஸே இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய சகவாசம் கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு மனிதர்னால, ஏதாவது ஒரு 3வது மனுஷனால, ஏதாவது நல்ல பொசிஷன் இருக்கிறவங்கனால உங்களுக்கு ஒரு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அது போக இந்த பீரியட்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நிஜமாகவே. அது போக உங்களுக்கு வேலையில ஒரு இன்டர்வியூக்கு போனா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வேலைக்கு போய் வேலை கிடைக்கல, கிடைக்க வேண்டிய வேலை எதிர்பார்த்தும் ஏமாற்றோம். இந்த பீரியட் இன்டர்வியூக்கு போங்க, அந்த வேலை உங்களுக்கு நல்ல வேலையாக அமையும், நல்ல சேலரி கிடைக்கும், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இதற்கு முன்னாடி நடந்தது நினைச்சு வருத்தப்படவே வேண்டாம். அதுபோக வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன், விரக்தி, ஒரு சிலருக்கு வேலைக்கு போறக்கே இஷ்டம் இல்லை, ஒரு சிலர் திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இப்ப இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குழப்பத்தில் இருந்து விடுபட்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அதே சமயத்தில் அந்த சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை உங்களுடைய செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய வீரிய வெற்றி ஸ்தானம். இப்போ ஒரு முயற்சி பண்றோம், அந்த முயற்சி பண்ணுனா அதுல ஒரு சக்சஸ்ங்கிறது கிடைச்சத்தானே நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு திருப்தி. நம்ம ஒரு வேலையை எடுத்து செய்யறோம், அதுல லாபம் கிடைச்சத்தானே ஒரு நிம்மதி. நஷ்டம் கிடைச்சதுன்னா எந்த திருப்தியும் இல்லை. அப்போ இந்த பீரியட்ல நீங்க எந்த வேலையை எடுத்து செய்தாலும், எந்த முயற்சிகள் செய்தாலும், புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் செய்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு அதான் ஜாக்பாட்னு சொன்னேன் நான். அதே சமயத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், அதே சமயத்தில் மக்களாலும் திருப்தி இல்லை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்கிறீங்க. அப்ப இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னா இன்னைக்கு இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்ததுனால உங்க மனைவிக்கு நீங்க பாத்தீங்கன்னா கணவர்னா நீங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு நல்ல மன திருப்தி உருவாகும், ஒரு நல்ல மனசு தெளிவு பிறக்கும், ஒரு நல்ல மனசு சுத்தமா இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மன நிறைவு கிடைக்கும். அது போக பாத்தீங்கன்னா திருமணம், இப்போ செவ்வாய் தான் பாத்தீங்கன்னா கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் பெண்களுக்கு. அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பீரியட்ல சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி செட் ஆச்சு, செட் ஆகல, பிரச்சனையாச்சு, தடைப்பட்டுச்சு, அதெல்லாம் விடுங்க. இந்த பீரியட்ல நீங்க மாப்பிள்ளை பார்த்தா கண்டிப்பாக நல்ல மாப்பிள்ளையும் அமையவாங்க. உங்களுடைய காதல் கல்யாணங்களும் திருப்தியாக முடியும். அப்போ உங்களுக்கு இந்த சமயத்தில் வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா அந்த வாழ்க்கை மூலியமாக உங்களுக்கு புத்திர பேர் கிடைச்சு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை தேடி கொடுத்து நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைம் இப்போ. இதிலிருந்து அப்போ நல்ல அமைப்பு அமையுதுங்களா?
அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 4ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க. 4ஆம் இடம் யாருடைய வீடு? அதே செவ்வாய் பகவானுடைய வீடு தான். அந்த செவ்வாய் பகவானுடைய வீட்டை செவ்வாயே பார்க்குறாரு. செவ்வாய்ங்கிறது யாரு? பூமிகாரர்கள், இரத்த சம்பந்தப்பட்டது. அப்போ உங்களுடைய சகோதரன் சகோதரிகளிடையே ஒரு மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் இதற்கு முன்னாடி இருந்திருந்தாலும் இப்போ அந்த மன கஷ்டங்கள் தீரும். ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ அண்ணனால தம்பிக்கு ஆதரவு, தம்பினால அண்ணனுக்கு ஆதரவு, தங்கச்சினால வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஆதரவு, தம்பிக்கு ஆதரவு, இது மாதிரி வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். அது போக அந்த 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால நீங்கள் பூமி கண்டிப்பாக வாங்குவீங்க. ஒருத்தருக்கு சொத்து இருக்குது, சொத்து சேரக்கூடிய அளவுக்கு இப்போ ஏதாவது ரூபத்தில் சொத்து வாங்குவீங்க. இடம் இல்லாதவங்களுக்கு இடம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். அது போக உங்களுடைய தாய் ஸ்தானம் தான் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்து அதிபதியே அந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் அம்மாவுக்கும் இருந்த அந்த மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். இது கண்டிப்பாக நடக்கும். அது போக அம்மா வழியில் உங்களுக்கு ஏதாவது சொத்து வர வேண்டியது அம்மா பார்த்து இப்போ இந்த சமயத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அதுபோக உங்களுக்கு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆகிறது, வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்கறது அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த பீரியடில் நடக்கும். வெளிநாட்டில் சொத்து வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோக பூமின்னு சொன்னோம் இல்லைங்களா, விவசாயத்தால் கண்டிப்பாக நன்மை அடையக்கூடிய டைம். அது போக இந்த சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மன திருப்தி, நல்ல சந்தோஷம், அவங்க வாழ்க்கையில் சகாயம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மன ஆறுதலும் மன திருப்தியும் மன சந்தோஷமும் கிடைக்கும். அது போக சிலர் வந்து கணவனை இழந்து வாழ்கிறவங்க, கணவனை பிரிந்து வாழ்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, கடந்த காலத்துலேயும் கஷ்டம்தான் பட்டு இருந்தாங்க. இந்த பீரியடில் அந்த கஷ்டங்கள் தீரும். அவங்க வேலை விஷயத்தில் நல்லா இருக்கும், அது பிஸ்னஸ் பண்ணினாலும் நல்லா இருக்கும், அவங்க குடும்ப ரீதியாகவும் அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க எண்ணிய காரியங்கள், அவங்க முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியாக இருக்கும். சரியாக இருந்தால் இது நல்ல பலன். அப்போ அது சரியில்லாமல் இருக்கும்போது தான் ஏதாவது குழப்படி வரும். அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை விருப்பம் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம், ட்ரை பண்ணுங்க. அதுபோக இந்த சமயத்தில் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம், பெண் தெய்வத்துடைய அனுகிரகம். பொதுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக நீங்கள் கும்பிட வேண்டியது காளிகாம்பாள். அந்த தெய்வத்தை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அதுபோக உங்களுடைய குலதெய்வத்துடைய கோயிலுக்கு கண்டிப்பாக இந்த 40 நாட்களுக்கு உள்ள எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்போ நடக்குது அப்படின்னா, மே மாதம் 11ஆம் தேதி ஆரம்பித்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள். இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட என்னுடைய நேயர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து மேச ராசிக்கு அந்த ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான் வர்றாங்க.
அப்ப செவ்வாய் பகவான்ங்கிறது யாரு? ஒரு வலிமை வாய்ந்த கிரகம், ஒரு போர் கிரகம். அந்த கிரகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மா அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா நம்ம ராசியில் உட்காந்துச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே பதறிட்டு இருப்போம். அதாவது எந்த ஒரு முடிவையும் நிறுத்தி நிதானமாக எடுக்க மாட்டோம், ஒரு பதட்டத்தோடயே எடுப்போம். அது மாதிரியான ஒரு கிரகம் தான் இப்போ மேசத்தில் உட்காந்துருக்குது. மேச ராசியின் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான். இப்போ இந்த ராசிக்குரிய கிரகம் உங்களுடைய ராசியிலே இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவை நிதானம். அந்த நிதானத்தோடு இருந்து இப்ப நீங்க செயல்பட்டால் அந்த செயல்பாடுகள் வெற்றியை அளிக்கும். இப்ப உங்களுக்கு 7.5 சனி ஓடிட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த 7.5 சனி கூட உங்களை பாதிக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் கெட்டியாக உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். மேசராசிக்காரங்களே, இது ஒரு இனிப்பான செய்தி உங்களுக்கு. இது ஒரு நல்ல நேர காலமும் கூட. இந்த நேர காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் எதுக்கு இவ்வளவு டீப்பா சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய எல்லா கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் உங்களுடைய ராசிநாதன் மிகவும் வலிமையானவர். அதனாலதான் கொஞ்சம் நிதானமாக இருந்து உங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை எதை செய்யலாம் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஒரு பில்டிங் கட்டி விற்கிறத செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டருக்கு படிக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம். அது போக அதாவது பார்த்தீங்கன்னா தானியங்கள் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி தொழிலும் செய்யலாம். அது போக இரும்பு சம்பந்தப்பட்டது ஃபேக்ட்ரிஸ், லேத்ஸ், இது மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில்களும் செய்யலாம். இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த பீரியடில் ஒரு படி பலபடி உயரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பா நல்லது நடக்குங்க. மேசராசிக்காரங்களே, கவலை வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களை மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இப்போ உங்களுக்கு உருவாகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் பார்வையாக அவர் நீச்சமடைந்த வீடு எது? கடகம். அந்த 4ஆம் பார்வையாக நீச்சமடைஞ்ச வீட்டை பார்க்கிறார். அதே சமயத்தில் அங்கே குரு பகவான் உச்ச பலம் அடைகிறார். அப்போ அந்த செவ்வாயை குருவை பார்த்து குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது உருவாகிறது. இதனால கண்டிப்பாக மேச ராசியில பிறந்தவங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏதாவது ஒரு கிரயம் பண்ணுவீங்க, ஒரு சொத்தை வாங்குவீங்க. அது வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, சொத்தோட சொத்து சேருவதற்காக இருந்தாலும் சரி, விவசாயத்துக்கு பூமி வாங்குறதா இருந்தாலும் சரி, இது மாதிரி ஏதாவது ஒன்று இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க செஞ்சே தீருவீங்க. இது உறுதி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒர்க் டென்ஷன், வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு நல்ல திருப்தியாக போகல, வேலை செய்யறதுக்கு போகிறக்கே இஷ்டம் இல்லை, இது மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், கண்டிப்பாக அந்த அமைதி சந்தோஷமாக அந்த இடம் மாறும். அப்போ அங்கே உள்ளவங்க ஏதாவது ரூபத்தில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். அது போக உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை பற்றி, உங்களுடைய திறமையை பற்றி அவர் தெரிஞ்சு
இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ தான் வரும். அப்போ இதன் மூலியமாக உங்கள் மேல் ஒரு பார்வை மேலதிகாரிக்கு, அது போக நீங்கள் உங்களுக்கு சேலரி அதிகமாகலாம், இல்லைன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அது போக ஒரு கோயிலில் தர்மகர்த்தாவாக இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பணிகள் சிறப்பாக நீங்கள் செய்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பாராட்டுக்கள், உங்களை கௌரவிப்பாங்க. அந்தளவுக்கு அந்த கோயில் நிர்வாகத்தை நல்லபடியாக பார்த்துக்குவீங்க. இது மாதிரியான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக செவ்வாய் பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வை 7ஆம் பார்வை 8ஆம் பார்வை. 7ஆம் பார்வைங்கிறது துலாமை பார்க்குது, 8ஆம் பார்வை அப்படிங்கிறது விருச்சகத்தையே பார்க்குது. விருச்சகத்தை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போ வந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கும் இந்த அட்டகாசமான டைம். அதே சமயத்தில் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அஸ்வினி, கிருத்திகை, பரணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படின்னா எல்லாருமே பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பீரியடில் நல்லா இருக்கும். அது போக வந்து ஒரு செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல படுறதுனால மேச ராசியில் பிறந்த பெண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த பீரியடில் திருமணம் நடக்கும். தன் ஆசைப்பட்டவரோடு நடக்கும். ரொம்ப நாள் திருமணமே நடக்கலை, தடுங்கலாயிட்டு இருக்குது. சாமி எனக்கு எப்போ தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அது போக குருவுடைய அந்த பார்வையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருச்சகத்தை பார்க்குது. இதனாலையும் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் உருவாயிருச்சு. அது போக இப்போ வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் காதலிக்கிறான், ஒரு பையன் ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு நல்ல மெச்சூரை 23 வயசு, 24 வயசு, 25 வயசில் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லைங்களா, இவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த பீரியடில் திருமணம் நடக்கும். அது 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 இல்லாமல் இப்போ 18 வயசுலையும் காதலிக்கிறாங்க, 19 வயசுலையும் காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்காது. அவங்க அவசரப்பட்டும் திருமணம் செஞ்சுக்க வேண்டாம். இப்போ நான் சொன்ன வயசு 23, 24, 25 இந்த வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம், பெண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இந்த பீரியடில் நடக்கும். உறுதியாக சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். அது போக காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் எல்லாமே இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம பொண்ணு விரும்பிருச்சு, நம்ம பையன் விரும்பிட்டான், சரி அவங்க வாழ்க்கை வாழட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்களே ஒத்து வந்து இந்த திருமணத்துக்கு சம்மதிப்பாங்க. அது போக வெளிநாட்டு வாழ்க்கை, ஏன்னா வந்து 8ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால அந்த 8ஆம் இடம் என்பது என்ன, மரண பயம், ஆயுள் பயம், கடன் கஷ்டம் இதெல்லாம் ஜாஸ்தி. அப்போ வந்து இந்த 8ஆம் இடத்தையே செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மரண பயம் வராது, கடன் அதிகமாகாது, கஷ்டங்கள் வராது. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவான் பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வர்றாங்க. எப்போ வர்றாங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி பெயர்ச்சியாகி ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் மேஷத்திலேயே இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை செய்யவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அதற்கு முன்னாண்ட என்னுடைய வாடிக்கையாளர்கள், அதாவது என்னுடைய நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி, கடகராசிக்கு
3, 6, 9 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அது போக கடகராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான். அப்போ இந்த 10ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி. 10ஆம் இடம் என்பது என்ன? கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதியே ஆட்சியாக இருக்கிறார். இதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், கதை ஆசிரியராக இருக்கலாம், நீங்க பாட்டு எழுதுறவங்களா இருக்கலாம், பாட்டு பாடுறவங்களாக இருக்கலாம், எந்த தொழில் நீங்க இருந்தாலும் அந்த தொழில் மூலியமாக உயர்வடைந்து, அதாவது வெற்றி பெற்று நல்ல பொசிஷனுக்கு வந்து உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய முயற்சி எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வெற்றி இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசிக்காரங்களே, இது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ராஜயோகம். 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்போ உங்களுக்கு தொழில் பட்டய கிளப்பும். அது போக அதே செவ்வாய் பகவானுக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் பார்வை. அந்த 4ஆம் பார்வையாக கடகராசியவே பார்க்குறாங்க. கடகராசியில் செவ்வாய் நீச்சம். அப்போ ஆட்சி பெற்ற செவ்வாய் நீச்சம் பெற்ற செவ்வாயை பார்க்குது. இது ஒரு அற்புதமான யோகம். அது போக ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த செவ்வாய் பகவான் அந்த கடகத்தை பார்க்கும்போது இந்த கடகத்தில் குருவும் இருக்கிறார். இது குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் கடகராசிக்காரர்களுக்கும் கிடைக்கிறது. இந்த குருமங்கள யோகத்தின் பயனாக என்ன நடக்கும் அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிற வேதனையோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. என் பையனுக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சுன்னா போதும் சாமி, என் பொண்ணுக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சுன்னா போதும் சாமி அப்படின்னு பெத்தவங்கள் அந்த மக்களை நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த வேதனைகள் இப்போ இந்த குருமங்கள யோகத்தினால கண்டிப்பாக தீரும். உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட இடத்தில், இல்லை உங்க மக்கள் ஆசைப்பட்ட இடத்தில் நீங்கள் திருமணம் பண்ணி வைப்பீங்க. இது உறுதியாக இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். அது போக அதே குரு பகவான் 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறாரு. இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த குருவும் அந்த செவ்வாயும் கடகராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குரு யாரு? புத்திர காரகன், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் மங்களகாரகன். அப்போ அவங்க இருவரும் இணைந்து யாராருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, யாராருக்கெல்லாம் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐவிஎஃப் பண்ணோன்னு சொல்லி நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ரொம்ப வெக்ஸையும் உட்காந்துருக்குறீங்க, தத்துப்புள்ளி எடுத்து வளர்த்துக்கலாமா நினைச்சு உட்காந்துருக்கிறீங்க, இதுக்கு மேல நமக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா அப்படின்னு வேதனைப்பட்டு உட்காந்துருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்வது என்னவென்றால், இந்த ஒரு டைம் முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். உறுதியா சொல்றேன், நான் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா குரு மங்கள யோகம் இந்த 5ஆம் இடத்தையே பார்க்குது. கண்டிப்பாக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இயற்கையாகவே கரு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக
டாக்டர் வைத்தியம் மூலியமாகவும் உங்களுக்கு கருணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான். இது போக பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய திறமை. உங்களுக்கு என்ன திறமை இருக்குது? உங்களுக்கு எவ்வளவு ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க நீங்கள். அந்த பிஸ்னஸே செய்ய முடியாமல் போயிட்டுருக்குது. அப்போ உங்களுடைய திறமை என்ன? உங்களுடைய அறிவு என்ன? இது எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பீரியடில் உங்களை தேடி வந்து கதவை தட்டும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளுக்கு வழி பிறக்கும், யோகம் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ வயசு இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. ஏன்னா குரு பகவான் உச்சமாக இருந்து 12 வருடம் கழித்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அந்த ராசிநாதனும் விருச்சிகத்தையே பார்க்குறாங்க. இதனால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றவங்களும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. நீங்கள் வேலைக்கு போய் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா இருந்தால் உங்கள் பெற்றவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை இப்போ கொடுக்க போகிறீங்க. என் பையன் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டான் அப்படின்னு எத்தனை பெற்றவங்க இன்னைக்கு வேதனைப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க நெஞ்சில் பாலை வாப்பீங்க. அது மாதிரியான டைம் இப்போ வந்துருச்சு. அது போக அந்த 10ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கடல் கடந்து போய் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸ்லேயும் லாபம் தான் சம்பாதிப்பீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்ன வாய்ப்புகள், எல்லா வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரும். முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல தொழில் கிடைக்கும். தொழில் இருக்கிறவங்க தொழில் செய்வீங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஆரம்பிப்பீங்க. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவீங்க. வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் பிரச்சனை எல்லாமே தீரும். கவலையே படாதீங்க. ஆனால் இந்த பீரியடில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, யாரை பார்த்தும் இலகி விடாதீர்கள். நீங்கள் யாரை பார்த்தாலுமே அந்த அன்பு அந்த பாசத்தை கட்டுப்பட்டுருவீங்க. யாரை பார்த்தாலும் பாவம் சொல்லிடுவீங்க. அது மாதிரி பாவம் சொல்லி யாரையாவது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் கெடுதல். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணினாலும் பார்த்து பண்ணுங்க. மனமிலகி பண்ணிட வேண்டாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் லவ் பண்ணினாலுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் எல்லாத்தையும் கொடுத்துறாதீங்க. பணம் நம்ம ஏதோ ஒரு வேலையில் நம்ம ஒரு நேரம் கெட்டிருக்குது, ஒரு நேரம் நல்லா இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறோம். சம்பாதித்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதில்லை. நிறைய பேர் பணத்தை லாஸ் பண்ணிட்டு பணத்தை இழந்து அடுத்தவங்க நம்பி மோசம் போய் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க கடகராசிக்காரங்க. அதை கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றுங்க. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. அன்பு பாசம் காட்டுங்க. அதில் ஏமாந்து போயிடாதீங்க. அதுபோக உங்களுடைய நீங்கள் பெற்ற மக்களால் நிறைய பேர் வேதனைப்பட்டிருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மகளை நினச்சி இன்றைக்கும் அழுதுட்டுருக்கிறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன். அந்த முருகனை செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த கோயிலுக்கு முடிஞ்சால் ஒரு முறை போயிட்டு வாங்க. அப்படி முடியலன்னா இங்கே ஏதாவது ஒரு முருகனை செவ்வாய்க்கிழமை நாளில் வணங்கி வாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா, அந்த குன்றின் மேல் இருக்கும் முருக பகவானை வணங்கி வாங்க. அது போக சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் திங்களூரில் சந்திர பகவான் இருக்கிறாங்க, அவங்கள வணங்கி வாங்க. அப்படி அங்கேயும் போக முடியல அப்படின்னா திங்கட்கிழமை நாளில்
நவகிரகங்களில் சந்திரன் இருக்கிறாங்க. வெள்ளை புஷ்பங்கள் போட்டி வணங்கி வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஜாதகத்தில் டைம் நல்லா இருந்துச்சுன்னா வெற்றி இருமடங்கு. ஜாதகம் சரியில்லை அப்படின்னா சில குழப்பங்கள் வரும். அந்த குழப்பத்தில் இருந்து மீளணும். நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா விருப்பம் உள்ளவர்கள் ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மே மாதம் 11ஆம் தேதி மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வர்றாரு. வந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள். அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு? அப்போ அந்த ரிஷப ராசிக்காரங்களாகப்பட்டது இந்த பீரியடில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எது செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ விரையாதிபதி, 7ஆம் இடத்து அதிபதியும் விரையாதிபதியும் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் மேஷத்தில் ஆட்சியாகிறாங்க. அப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்கள் பெண்களுக்கு, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியங்கள் 199% நடக்கும். அந்த 1% இறைவன். ஏன் சொல்ற அப்படின்னா, அப்ப அந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. செவ்வாயுடைய பார்வை 7ஆம் இடத்துல. அப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் தனக்கு நல்ல கணவர் அமையணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும். அப்ப அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தை, விருச்சகத்தை, தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாங்க. இதனால சுபகாரியம் பெண்களுக்கு திருப்தியாக நடக்கும். அதே சமயத்தில் நல்ல கணவர் கிடைப்பாரு. இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அன்பானவராக, இவங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய கணவராக, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மன ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப திருப்தியாக அமையும். ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இந்த பீரியடில் யாராருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறதோ அவங்க எல்லாருமே எந்த குறையும் இல்லாமல் நிறைஞ்சு நல்லா இருப்பாங்க. அதுபோக இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா காதல் கல்யாணமும் இந்த பீரியடில் நடக்கும். அதுவுமே 2 குடும்பத்துடைய சம்மதத்தோடு நடக்கும். 23 வயசு, 24 வயசு, 25 வயசு, அதற்கு மேலேயும் பெண்களுக்கு, அப்படிப்பட்ட வயசில் உள்ள பெண்களுக்கு இந்த பீரியடில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. சரி, இதற்கு அடுத்தபடியாக அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக கடகராசியை பார்க்குறாங்க. கடகராசியில் செவ்வாய் நீச்சம். அப்போ நீச்சமடைஞ்ச அந்த வீட்டை செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருந்து பார்க்குறாங்க. அப்போ நீச்ச பங்க ராஜயோகம். அப்போ அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது ஜூன் 2ஆம் தேதியே குரு பகவான் இங்கே வந்துடுவாங்க. அப்போ ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும்
இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ வந்து அந்த செவ்வாய் பகவான் அந்த குருவை பார்க்கறதுனாலையும் குரு மங்கள யோகம். அப்ப அந்த குருமங்கள யோகம் ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தில் தன்னுடைய விரையாதிபதி, தன்னுடைய கலஸ்தர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோடு நடக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருமங்கள யோகத்தினால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும். அது போக அந்த குருமங்கள யோகம் எத்தனாம் இடத்துல நடக்குது? 3ஆம் இடத்துல. அப்போ அந்த 3ஆம் இடம் என்பது என்ன? முயற்சி ஸ்தானம். நீங்கள் எந்த காரியங்களை முயற்சி செய்கிறீங்களோ, எந்த காரியங்களை எண்ணுகிறீர்களோ, எந்த காரியம் நம்மளுக்கு நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த காரியம் உங்களுக்கு நடக்காம போச்சோ அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். ரிஷபராசிக்காரங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் நல்லதுதான் நடக்கும். அதுபோக இந்த விரயஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால, அப்போ அந்த விரயஸ்தானத்தில் அந்த கிரகமே ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுப விரயங்கள் நடக்கும். கல்யாணம் செய்யலாம், காது குத்தலாம், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் வைக்கலாம், இது மாதிரி சுப விரயங்கள், வீடு கட்டலாம், இது மாதிரி வந்து சுப விரயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒரு அன்னதானம் பெருசாக செய்யலாம், இது மாதிரி சுப விரயங்கள் நடக்கும். அது போக நீங்கள் வந்து வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணலாம். அது போக வெளிநாட்டில் இப்போ நீங்கள் வந்து ஒரு நாட்டில் இருக்கிறீங்க, உங்கள் மனைவி இந்தியாவில் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து சில காலங்களாக தடங்கல் பட்டுகிட்டே இருக்குது. இந்த பீரியடில் நீங்களும் உங்கள் மனைவியும் வெளிநாட்டில் இருந்து வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் இது வந்து வாங்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் தைரியமாக செயல்படுங்க, வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறதுனா, இந்த உணவுத்துறை, அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலை சம்மந்தப்பட்டது, இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் அதிலுமே ஒரு நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதுபோக உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி, 2ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜூன் 14ஆம் தேதி வர்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் வரும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்போது உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய பேச்சாற்றல், இதற்கு எல்லாமே ஒரு தகுந்த சம்பளமும் ஒரு பேரும் புகழும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் ஏதோ ஒரு மூலையில் கிடந்திருப்பீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு வாய்ப்பு திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும். அந்த திறமைகளுக்கு இந்த பீரியடில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வேலையை இந்த பீரியடில் நீங்கள் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எல்லாமே நிறைவு தான். அப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு வரும். அப்போ இந்த தேவையில்லாத செலவுகளை எப்படி குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் கையாண்டுக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உறவுக்காரங்கள்னால சில பிரச்சனைகள், சில மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இப்போ வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. அதே சமயத்தில் மனைவி வழி சொந்த பந்தத்தால் கண்டிப்பாக சில மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் பார்த்து அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வராத அளவுக்கு, வந்தாலும் அது வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதி இல்லையா, அப்போ வந்து உடல் பிணைப்பீடைகள், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் இப்போ கண்டிப்பாக வரும். அந்த மருத்துவ செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
அது போக வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நோய் இருந்து அந்த நோய் நம்மளுக்கு தீராமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற வைத்தியர் இல்லை வேற டாக்டர் இல்லை வேற ஹாஸ்பிட்டல் இப்படி போய் வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி உருவாச்சுன்னா கண்டிப்பாக அதில் மாற்றம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் அடகு வைத்த நகைகளை, இப்போ ஏதோ கஷ்டத்துக்கு நம்ம வந்து அடகு வச்சுட்டோம், வச்ச நகைகளை 2 வருஷமே 3 வருஷமே வாங்காமலே இருக்கிறோம், அது இந்த பீரியடில் கொஞ்சம் திருப்பக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கண்டிப்பாக அதை திருப்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் போட்டு அழகு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நல்லா இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரூபத்திலையுமே உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பெரிய கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்காது. அது போக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில அனுபவங்களை தெரிஞ்சுக்குவீங்க. யார் எப்படிப்பட்டவங்க, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இல்லை இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இந்த அனுபவங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நேயர்களே, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த பெயர்ச்சினால என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் தெரிஞ்சுக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் அதிகமாக யாரையுமே நம்பாதீங்க. அப்படி நம்பி அவங்கள உங்களோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களாலேயும் உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவங்களை யாரையும் நம்ப வேண்டாம். அது போக உங்கள் ஜென்ம ஜாதகத்திலையுமே நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகம் 2 மடங்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில குழப்பங்களும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை உங்களுக்கு பார்ப்பதற்கு விருப்பம் இருந்தால் கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகர், அப்படி இல்லைன்னா மலை மீது இருக்கக்கூடிய முருக பகவானை சஷ்டி நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் வணங்கி வாங்க. அது போக உங்களுக்கு அம்பாளுடைய அருளும் என்றைக்குமே இருக்கும். இந்த அம்பாளையும் முருக பகவானையும் மனசார வணங்கி வாங்க. அம்பாளை வெள்ளிக்கிழமை நாளில் 7 வெள்ளிக்கிழமைகளில் தீபம் போட்டு வணங்கி வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய குறைபாடுகளும் கண்டிப்பாக தீரும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.